இன்று இரவு பொழுதில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இரவு வணக்கம். அதிகாரம் 5, இல்வாழ்க்கை 48. ஆற்றின் ஒழுக்கி அரண் இழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தவம் செய்வோரையும் நன்னெறியிலே நடத்தி சென்று அறத்தினின்றும் நீங்காத இல்லறம் நோன்பு நோற்று தவம் செய்வோரது நிலைமையையும் விட பெருமை உடையதாகும் என்கிறார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மாணவர்களின் நலனில் மிகவும் தனிக்கவனம் செலுத்துபவர். அதனால்தான் அவர் ஆட்சிக்கு வந்தவுடன் இளைஞர் அணி என்ற ஒன்றை ஆரம்பித்து அனைத்து பட்டதாரிகளுக்கும் வேலை கொடுத்து, கிராம சேவக் என்ற ஒரு வேலையை கொடுத்து பின் அவர்களை பெர்மனண்ட் ஆக்கினார். மறுக்க முடியாத அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அதை அவர் செய்து பிடித்தார். மறுக்க முடியாத உண்மைங்க. அதாவது வாழ்க்கையிலே தமிழ்நாட்டில் வரலாற்றிலே குப்தர்களின் காலம் பொற்காலம், அதுபோல தமிழ்நாட்டில் அறிஞர் அண்ணாவினுடைய காலம் பொற்காலம் என்றால் மறக்க முடியாது. காரணம், நம்முடைய இளைஞர்கள் படித்து முடித்து வேலையில்லா பட்டதாரிகளுக்கு வேலை வழங்கினார். அவர்கள் வாழ்க்கையில் ஒளிவிளக்கேற்றினார். மறுக்க முடியுமா? யாராலும் சொல்லுங்கள், மறுக்க முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதருங்க பேரறிஞர் அண்ணா. அவர் மேலும் என்ன சொல்கிறார் பாருங்கள். அதாவது மாணவர்களுக்குரிய அறிவுரையை இங்கு உங்களுக்கு எடுத்து கூறுகிறேன். மாணவர்கள் கல்வி கற்கும் காலத்தில் தங்கள் சிந்தனை ஆற்றலையும் அறிவையும் வளர்த்து கொள்ள வேண்டும். எண்ணத்தை வேறு எவ்வழியிலும் சிதறவிடக்கூடாது. மனத்தை கட்டுப்படுத்த வேண்டும். கல்வி அறிவை பெருக்குவதிலேயே கண்ணும் கருத்துமாக இருத்தல் வேண்டும். கருத்தூன்றி பாடங்களை படிக்க வேண்டும். காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது என்பதை உணர்ந்த ஒரு நிமிடமும் வீணாக்காமல் காலத்தை தக்க முறையில் பயன்படுத்த வேண்டும். அப்போதுதான் வெற்றி சிகரத்தை எட்டிப்பிடிக்க முடியும் என்கிறார். அவர் அறிவுரையின்படி வெற்றி சிகரத்தை நாம் அடைந்தால், மாணவ செல்வங்கள் அடைந்தால் இல்லற வாழ்க்கையை நல்ல விதமாக அடையலாம். இல்லற வாழ்க்கையில் அறம் சார்ந்து வாழ்க்கையை நடத்தலாம். ஏன்னா நீங்கள் வெற்றி சிகரத்தை அடைந்து விட்டீர்கள் அல்லவா, வேலை வாய்ப்பும் எளிதாக கிடைத்துவிடும் அல்லவா. அப்போது பெண் கொடுக்கமும் எல்லாரும் முன்வருவார்கள். நல்ல பெண்ணை தேர்ந்தெடுக்கலாம், நல்ல வாழ்க்கை அமையும். இல்லற வாழ்க்கை தான் தெய்வப்புலவர் முன்னுரிமை கொடுக்கிறார். வாழ்க வள்ளுவம், வளர்க அவர் புகழ். நன்றி. நாளை மீண்டும் ஒரு குரலை பார்ப்போம்.